அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 19ஆம் தேதி திங்கட்கிழமை. ஜெர்மனி மெய்யியலாளர் சிந்தனையாளர் கோட்லீப் பிஸ்டா அவர் பிறந்த தினம் இன்று. ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளரும் ஜெர்மன் ஐடியலிசத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவருமான ஜோகன் கோட்லீப் பிஸ்டா, பிஸ்தான்னு வாசிடக்கூடாது, பிஸ்டா, அவர் பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் பவுட்சன் பகுதியில் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் 1762 பிறந்தார். ஆரம்ப கல்வியை தந்தையிடமே கற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே அறிவு கூர்மை மிக்கவராக, அபார நினைவாற்றல் படைத்தவராக திகழ்ந்தார். முழு படிப்பு செலவையும் நிலப்பிரபு ஒருவர் ஏற்றுக்கொண்டதால் பிரபலமான பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அங்கு இவர் பெற்ற கல்விதான் சுய சிந்தனைக்கும் சுய பரிசோதனைக்கும் வழிகோலியது. இது பின்னாளில் அவரது தத்துவ கோட்பாடுகள் எழுத்துக்களில் பிரதிபலித்தன. ஜேனா இறையியல் கல்லூரியில் 1780 சேர்ந்தார். நிதியுதவி அளித்த நிலப்பிரபு இறந்ததால் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை. சூரிச்சில் சில ஆண்டுகள் மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்தார். மெய்யியலாளர் இமானுவேல் கண்ட் பற்றி ஒரு மாணவர் சந்தேகம் எழுப்ப அவரது படைப்புகளை தேடி தேடி படிக்கத் தொடங்கினார். அது இவரது வாழ்வில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. காண்டியன் தத்துவங்கள் இவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. அவரது கவனத்தை ஈர்க்க திட்டமிட்டார். தீவிரமாக முயன்று ஒரு நூலை எழுதி பெயர் குறிப்பிடாமல் வெளியிட்டார். பலரும் இவரது இமானுவேல் கண்ட் எழுதிய புத்தகம் என்று தவறாக நினைத்தனர். இந்த புத்தகத்தால் பெரிதும் கவரப்பட்ட கண்ட் இதை எழுதியது யார் என்பதை வெளியிட்டதோடு அதில் அடங்கியுள்ள விஷயங்களையும் அதன் ஆசிரியரையும் வெகுவாக புகழ்ந்தார். தத்துவ உலகில் மற்றும் ஒரு புதிய நட்சத்திரமாக பிஸ்டா புகழப்பட்டார். அங்கிருந்து லைப்சிக் நகருக்கு வந்தார். ஜேனா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அபாரமான சிந்தனை திறனும் பேரார்வமும் கொண்ட இவர் தான் கண்டறிந்த ஆழ்நிலை கருத்தியல் கோட்பாட்டை விளக்கினார். மிகச்சிறந்த பேராசிரியர் என்று புகழ் பெற்றார். பெரும்பகுதி நேரத்தை எழுத்து பணிக்காகவே செலவிட்டார். தொடர்ந்து பல படைப்புகளை வெளியிட்டார். இவரது படைப்புகளில் நாத்திகவாதம் வெளிப்படுவதாகவும் எழுத்து நடை கடினமாக இருப்பதாகவும் கருத்துக்கள் எழுந்தன. இவரோ தன் படைப்புகள் வெளிப்படையானவை என்றும் பாரபட்சம் இல்லாமல் படித்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று வாதிட்டார். மனிதன் சுதந்திரமாக சுயசார்புடன் வாழ வேண்டும், பெண்களுக்கு குடியுரிமை சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும், தந்தை கணவரின் அதிகாரத்தில் இருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜெர்மனியோட பெர்லின் உட்பட பல நகரங்களிலும் ஏராளமான கூட்டங்களில் உரையாற்றினார். 1810 பெர்லின் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட போது அதன் முதல்வராகவும் முதல் தத்துவவியல் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். ஜெர்மனியின் மெய்யியல் கருத்துக்களில் புதிய கோட்பாடுகளுக்கு வித்திட்டவர்களில் ஒருவர் என்று புகழப்பட்டார். பிரக்ஞை அப்படின்னு சொல்லப்படுற செல்ஃப் கான்சியஸ்னஸ் பற்றிய நுட்பமான கருத்துக்களுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டார். மனிதகுல உயர்வுக்காக எழுத்துப்பணி வாயிலாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பிஸ்டா 52 வயதில் 1814 மறைந்தார். ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளர் 1762 பிறக்கிறார். 1880 ஜேனா இறையியல் கல்லூரியில் சேர்றார். அதுக்கடுத்து 1814 மறைந்து இறந்து போகிறார். காண்டியன் தத்துவங்கள் இவருக்குள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூரிச்சில் சில ஆண்டுகள் மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்தார். மெய்யியலாளர் இமானுவேல் கண்ட் பற்றி ஒரு மாணவர் சந்தேகம் எழுப்ப அவரது படைப்புகளை படிக்க தொடங்கி அவர் மேலே ஆர்வம் ஏற்பட்டு அவர் மாதிரியே புஸ்தகம் எழுதி அவர் இவரை கூப்பிட்டு பாராட்டுறார்.
மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை கோட்லி பிஸ்டாவை நம்ம சந்திச்சிருக்கிறோம். மே 19 திங்கட்கிழமை. நன்றி, வணக்கம்.